இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுங்க? பவித்ரா, ஏன் அழுவுறீங்க? கனியம்மா, இவ என் சொந்த தங்கச்சி, என் கூட பிறந்தவ. ஆனா இப்போ இவ என் கூட இல்ல, இறந்துட்டா. என்னாச்சுங்க? மாறன்னு ஒருத்தன் இவ கூட காலேஜ்ல படிச்சவன். அப்பத்துல இருந்தே இவ அவனை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கா. அவனும் அவளை நம்ப வச்சிருக்கான். நம்ப வச்சு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு அவனுக்கு துரோகம் பண்ணிருக்கான். அதை தாங்கிக்க முடியாம அவ சூசைட் பண்ணி இறந்துட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் அவளோட இழப்பை எங்களால தாங்கிக்கவே முடியல. இப்ப கல்யாணம் ஆயிருந்தா இந்த வயசுல அவளுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கும். வாழ வேண்டிய வயசு. எங்க வீட்டோட செல்ல பொண்ணு. அவளை நாங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம் தெரியுமா கனியம்மா? ஆனா விதி அவளை எங்க கிட்ட இருந்து சீக்கிரமாவே பறிச்சிருச்சு. பவித்ரா, உங்க வீட்டுக்காரருக்கு மாறன தெரியுமா? தெரியாம அவனை ரீசெண்டா எங்கயோ பாத்திருக்காரு. அவனை கூண்டோட ஒழிச்சு கட்டணும்னு ரொம்ப கோபமா இருக்காரு. கனியம்மா, நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்ல ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனால இப்படி நடந்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? ஆதி என் சொந்த அத்தை பையன் தான். நான், ஆதி, மது எல்லாருமே ஒரே வீட்ல ஒன்னாதான் வளர்ந்தோம். எங்க அப்பா தான் எங்களை வளர்த்தாரு. ஆதிக்கு மதுனா உயிர். அவளதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது தெரியாம நான் அவரை ஒன் சைடா லவ் பண்ணேன். ஆனா மது மாறன விரும்பி இறந்து போனது அவரால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவ சாவுக்கு மாறன் மட்டும் காரணம் இல்ல கனியம்மா. அவரு பொண்டாட்டி அவளும் என் தங்கச்சிய ரொம்ப தப்பா பேசியிருக்கா. மாறன் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்றியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா?